ஆயுளுடன் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் சொல்லிக் கொடுக்க வருகிறார். நம் வீடியோ நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அடிமைச் சீடர்களே, யோக விரும்பிகளே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. உலக மக்கள் எல்லோரும் பார்த்து பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டு தொலைபேசி மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் தொடர்பு கொண்டு அவர்கள் யோகாசன ஆசிரியர்களாக நாங்கள் மாறிவிட்டோம் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு இக்கலை உலகக்கலையாக மாறிவிட்டது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு சத்தியமங்கலத்திலிருந்து 2 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். முனியப்பன் யோகா மையத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். ஒரு கால் மடித்த ஜானுசிராசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். கால் பாதத்தை அப்படியே நல்லா கீழே இறக்கி பிடிக்கணும். கால் பாதத்தை நல்லா பிடிக்கலை, அப்படி பிடிக்கணும். பாருங்கள், காலை ஒரு காலை மடக்கி கொண்டு எய்த்த காலை மடக்குவது பிடிப்பது என்பது கடினம். குனிய விடாது. இந்த கால் மடக்கி இருக்கின்ற காலத்தில் முடிய முடியாது. பந்துக்கிண்ண முட்டு, கால் முட்டு, தொடையினுடைய பந்துக்கிண்ண முட்டு, இவைகளெல்லாம் செம்மைப்படுத்தப்படுகிறது. தலை முட்டை தொடுகின்ற காரணத்தினால் பெருவிரலிலிருந்து மூளைக்குள்ளே போகிற நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. பாதத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம், முட்டில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், இன்னும் ஈரணக்கருவிகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை நீட்டி வலது காலை மடக்கி செய்யுங்கள். இடது காலை நீட்டுங்க. கையை உயர்த்தி காலை இறுக்கி பிடிங்க. பாதத்தை நன்றாக பிடிக்க வேண்டும். தொடக்கூடாது. வரல பாதத்தை இறுக்கி பிடி. சைடில் இப்படி போடு, அப்படி போடு. தொடைக்குள்ளே போகிற நரம்பு, தலைக்குள்ளே போகிற நரம்பு, முதுகு வழியாக செல்லக்கூடிய நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகிறது. இது யார் வச்சு இழுக்க முடியாது. மூக்குத்துவாரம் திறக்கப்படுகிறது. சுடுமுனை ஏற்படும். 2 மூக்குத்துவாரங்களும் திறந்துவிடும். அடிவைத்து பயிர் உள்ளே இழுக்கப்படுகின்ற காரணத்தினால் ஜீரணக்கருவிகள் செம்மைப்படும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைந்து நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இரண்டு காலையும் நீட்டுங்க. இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். வலது காலை மடக்கி இடது காலை நீட்டி செய்யுங்க. கையை உயர்த்தி செய்யுங்க. பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாதத்தை பக்கவாட்டில் கொடுப்பா தம்பி. கரெக்ட். எவ்வளவு உடல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது பாருங்கள். எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் இருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு பெரியவர்கள் நிச்சயமாக பெருவிரலை தொட முடியாது. மாணவர்கள் கூட சில பேர்களால் விரலை தொட முடியாது. இவர்கள் அப்படியே பாதத்தையே பிடித்து தலையை முட்டி தொடுகிறார்கள்.
உடல் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதோ அந்த அளவுக்கு இரத்த ஓட்டமானது உடல் எல்லா பகுதிகளிலும் இரத்த ஓட்டமானது சீராக அமையும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த காலை நீட்டுங்கள். கையை எப்படி போடணும்? கரெக்ட். கால் தூக்கக்கூடாது, கால் நல்லா நீட்டணும். காலுக்கு அடியில் ஹோல் இருக்கக்கூடாது. அப்படிதான். காலை நேரே வை, கால் மடங்கி இருக்குப்பார், கால் நேரே வை. ஒரு 20 எண்ணிக்கை இந்த ஆசனத்தில் இருந்து எழும்பொழுதே ஒரு உற்சாகம் நமக்கு கிடைத்துவிடும். ஏனென்றால் உடலில் உள்ள அத்தனை பாகத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளாஷ் பண்ணப்படுகிறது. மெதுவாக எழுந்திருங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இவையெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். மாணவ பருவத்திலேயே இவை செய்ய ஆரம்பித்து விட்டால் மற்ற கடினமான ஆசனங்களையும் செய்யக்கூடியதற்கு உடம்பு தயார் நிலையை அடைந்துவிடும். 5 நிமிடத்தில் 50 ஆசனங்களை செய்து விடுவார்கள். அதான் உண்மை. ஆசனம் என்பது உடலை ஃப்ளெக்சிபிளாக வைக்கக்கூடிய ஆசனம். வயோதிகத்தன்மை ஆக ஆக உடலெல்லாம் இறுகி சீக்கிரமாக வயோதிகத்தன்மை வந்து விடுகிறது. அந்த வயோதிகத்தன்மையை தள்ளி போடுவதுதான் ஆசனம். 10,000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் முனிவர்கள் 84 லட்சம் ஆசனங்களை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு வேறு வேலையே கிடையாது. ஆசனத்தை செய்து கொண்டிருந்தால் அதிலே ஒரு எனர்ஜி கிடைச்சிடும். சாப்பாடு எனர்ஜி அவர்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் முனிவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள், மேலே மண் மூடி விடுகிறது. அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள்? ஒன்றும் காற்றைத்தான் சுவாசிக்கிறார்கள். காற்றுத்தான் மிக முக்கியம். பிராணாயாமம் முக்கியம். இயற்கை உணவு முக்கியம். இவைகளை சாப்பிடுவோமானால் நாம் நோயின்றி 100 ஆண்டு எளிதாக வாழலாம். ஆகவே இயற்கை உணவுகளையும் யோகாசன பிராணாயாமங்களையும் காலமெல்லாம் பழகி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.